பொங்கல் பற்றி சில வரிகள். ஆடி மாதத்தில் தேடி விதைத்த பயிர்களின் விளைச்சலை அறுவடை செய்து பயனடையும் பருவமே தை மாதம் ஆகும். இந்த திருநாள் அன்று அனைவரது வீட்டிலும் அந்த அறுவடையில் கிடைத்த புதிய அரிசியை சர்க்கரை, பால், நெய் சேர்த்து புது பானையிலிட்டு பொங்கல் செய்து சூரியனுக்கும் மாட்டுக்கும் படைத்து உண்டு மகிழும் விழாவே பொங்கல் விழாவாகும். இந்த பொங்கல் அன்று கிராமங்களில் வெகு சிறப்பாக கொண்டாடி மகிழ்வார்கள். சரி, இந்த பதிவில் பொங்கலை பற்றி சில வரிகள். தமிழரை போற்றும் நன்னாள், உள்ளவரை போற்றும் பொன்னாள். தமிழர்கள் ஆகிய நாம் நம் அடுத்த தலைமுறைக்கு தமிழரின் பொங்கலை போற்றும் நன்னாள் பற்றி சில வரிகள் தெரியப்படுத்துவோம். இது நம் கடமை ஆகும். உழைக்கும் மக்கள் தமது உழைப்பிற்கு உதவிய இயற்கைக்கும் சூரியனுக்கும் கால்நடைகளுக்கும் தமது நன்றியையும் மகிழ்ச்சியையும் தெரிவிக்கும் நாள் பொங்கல் திருநாள் ஆகும். பொங்கல் திருநாள் 4 நாட்கள் மிகவும் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. முதல் நாள் போகி பண்டிகை, 2ஆம் நாள் தை பொங்கல், 3ஆம் நாள் மாட்டு பொங்கல், 4ஆம் நாள் காணும் பொங்கல். முதல் நாள் போகி பண்டிகை பொங்கல் திருநாளின் முதல் நாள் கொண்டாடப்படுகிறது. இந்த நாளில் வீட்டில் உள்ள பழைய பொருட்கள் மற்றும் தேவை இல்லாத பொருட்கள் அப்புறப்படுத்தப்பட்டு வீட்டினை சுத்தம் செய்வார்கள். இவற்றோடு பழைய பழக்கங்கள், ஒழுக்கக்கேடுகள், உறவுகளிடம் ஏற்பட்ட மனக்கசப்புகள் போன்ற வேண்டத்தகாத எண்ணங்களையும் ருத்ரகீதை ஞான இயக்கம் என அழைக்கப்படும் அக்னிகுண்டத்தில் எரிந்து பொசுக்கி வீட்டை மட்டுமல்ல மனதில் இருக்கும் தீய எண்ணங்களையும் தவறான எண்ணங்களையும் நீக்க வேண்டும் என்பது இதில் உள்ள தத்துவமாகும். பல்வேறு தெய்வீக குணங்களை தூண்டுவதன் மூலம் ஆன்மாவை உணர்தல், ஆன்மாவை தூய்மையாக்குதல் போன்ற செயல்பாடுகளை இப்பண்டிகை பிரதிபலிக்கிறது. 2ஆம் நாளான தை பொங்கல் அன்று புதுப்பானையில் பொங்கல் செய்து அதனை முதலில் கதிரவனுக்கு படைப்பார்கள். பின் குடும்பத்தினர் அனைவரும் உண்டு மகிழ்வார்கள். 3ஆம் நாள் மாட்டு பொங்கல், உழவு செய்வதற்கு பெரும் உதவியாக இருக்கும் கால்நடைகளுக்கு நன்றி கூறும் திருநாள் ஆகும். அன்றைய நாளில் மாடுகளை காட்டும் தொழுவதை சுத்தம் செய்து கால்நடைகளை குளிப்பாட்டி அலங்காரம் செய்து அந்த தொழுவத்திலேயே பொங்கல் செய்து கொண்டாடுவார்கள். 4ஆம் நாள் காணும் பொங்கல். இந்த பண்டிகை அன்று உற்றார், உறவினர், நண்பர்களை காணுதல் மற்றும் பெரியவர்களின் ஆசி பெறுதல் போன்ற நிகழ்வுகள் நடைபெறும். உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம் என்ற பாரதியார் கூற்றுப்படி பொங்கல் திருநாள் கொண்டாடப்பட வேண்டும். உழவன் இயற்கைக்கும் நாம் உழவனாக்கும் நன்றி தெரிவிக்கும் நன்னாளே பொங்கல் திருநாள். தமிழர் தம் மண்ணின் பெருமைக்கும் அவர்தம் மரபுக்கும் புகழ் சேர்க்கும் அற்புத திருநாள் இது. அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். நல்வாழ்த்துக்கள்.